ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஆட்டுத்தலை கறி குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானது. ஃபஸ்ட்டு தேவையானது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு முடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அடுத்து ஆட்டுத்தலை நான் கட் பண்ணி கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஆட்டுத்தலை ரொம்ப நல்லது. அடுத்து முருங்கைக்காய், உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டை, தாளிக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, அப்புறம் புளி ஒரு எலுமிச்சை அளவு சைஸ், அதோட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பூண்டு 10 பல் பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஆட்டுத்தலையை ஒரு வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு 1.5 அளவுக்கு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் சோம்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு 1-2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. காய் என்னென்ன இருக்கோ உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஏதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் இப்போ இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், காரத்துக்கு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த வெவிச்ச கறிக்கு பார்த்திங்களா, கறியை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். கறியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்துடும். 2 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதே நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெவிச்ச தண்ணியே போதும் நமக்கு. இப்போ நல்லா வதக்குனதும் இப்போ இதில் உப்பு, இந்த குழம்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கட்டும் அது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, இந்த தேங்காய் இது நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம புளி இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப நம்ம ஊற்றணும் தேவையில்லை, லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்ததும் இந்த தேங்காய் அரைச்சி பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு உரப்பெல்லாம் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான தலைக்கறி குழம்பு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.